அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் நவம்பர் 8ஆம் தேதியினுடைய நடப்பு நிகழ்வுகள் நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸினுடைய ஃப்ரீ பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். மற்றும் இதிலிருந்து 2-3 வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராமில் கிஸ்ஸாகவும் அண்ட் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி டேபில் கொஸ்டின்ஸாகவும் போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் அதையும் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். ஸோ 7ஆம் தேதி நடப்பு நிகழ்வுகளில் இந்த வந்தே மாதரம் 150வது விழா ஓராண்டு கொண்டாட்டமாக கொண்டாடப்படுகிறது. நினைவு அஞ்சல் தலை நாணயம்லாம் வெளியிடப்பட்டதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அது குறித்த செய்தியும் இன்றைய பேப்பர்லேயே வந்துருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எங்கே ஃபங்க்ஷன் நடக்குது, இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறுது அப்படின்றத நேற்றே பார்த்தோம். நவம்பர் 7 2025 நவம்பர் 7 2026 வரையும் ஓராண்டு கொண்டாட்டமாக இது கொண்டாடப்படுகிறது அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அது திருப்ப கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால் நான் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த வந்தே மாதரம் பாடல் அப்படின்னா 1950 ஜனவரி 24. இதையும் பல தேர்வுகளில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் கொடுத்துருக்குறோம். 1937 மௌலானா அபுல் கலாம் ஆசாத், நேரு, ஜவஹர்லால் நேரு அவர்கள், சுபாஷ் சந்திர போஸ், ஆச்சாரியா நரேந்திர தேவா, தாகூர் 6 பத்திகளில் 2 பத்திகளை மட்டும்தான் நம்மளுடைய தேசிய பாடல்களாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 6 பத்திகள் மொத்தமாக, அதில் 2 பத்திகள் மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனந்தமடம் அப்படின்ற இடத்துல இருந்து எடுக்கப்பட்டது தான் இது. ஓகேங்களா? ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. இது ஃபஸ்ட் முதல் தகவலாக நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது 2வது தகவல், தேஜஸ் இலகுரக போர் விமானங்களுக்கு எத்தனை ஜெட் இன்ஜின்களை கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் அப்படின்னா 113. ஓகேங்களா? தேஜஸ் இலகுரக போர் விமானங்களுக்கு எத்தனை ஜெட் இன்ஜின்களை கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் அப்படின்னா 113. சரி, ஓகே சார், இது யார் யாருக்கு ஒப்பந்தம் அப்படின்னா ஜிஇ ஏரோஸ்பேஸிற்கும் HAL அவர்களுக்கும், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ HAL அப்படின்றவங்களுக்கும் இடையே தான் ஒப்பந்தம். ஓகேங்களா? ஸோ 97 தேஜஸ் MK-1A அப்படின்ற போர் விமானத்திற்கான என்ஜின் பொறுத்தவருக்கு இந்த விஷயத்துக்காக தான் இந்த ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 62,370 கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா இந்த தேஜஸ் அப்படின்றது மிக முக்கியமாக வான் பாதுகாப்புலையாக இருக்கட்டும், தாக்குதல் மற்றும் கடல்சார் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது எப்போ சார் நிறைவடையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2027 தொடங்கப்பட்டு 32 இதனுடைய பணிகள் முழுமையாக நிறைவடையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படுகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது 3வது, சீன கடற்படைக்கு எத்தனையாவது விமானம் தாங்கி கப்பல் வரவுள்ளது அப்படின்னா 3வது. அதனுடைய பெயர் என்னென்னா புஜியான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சீன கடற்படைக்கு எத்தனையாவது விமானம் தாங்கி கப்பல் வரவுள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3வது கப்பலாக வர இருக்கிறது புஜியான், அதனுடைய பேர். ஓகேங்களா? ஸோ மின்காந்த முறையில் விமானம் செலுத்தும் அமைப்பை கொண்ட மிக நீளமான போர்க்கப்பலாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த மின்காந்த செலுத்தக்கூடிய அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி USA மட்டும்தான் இருந்திருக்கிறது மின்காந்த மூலமாக இந்த இது பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ அது சீனாவும் மின்காந்த முறையில் விமானம் செலுத்தும் அமைப்பை கொண்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? சீன அதிபர் யார் அப்படின்னா ஜி ஜின்பிங். இதற்கு முன்னாடி இந்த புஜியான் தவிர பார்த்திங்கன்னா ஜெரால்டார் USA மின்காந்த விமானம் செலுத்தக்கூடிய அமைப்பு கொண்டிருக்கிறது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இந்திய சாலை கூட்டமைப்பின் எத்தனையாவது ஆண்டு விழா நடைபெறுறது அப்படின்னா 84. ஒடிசா புவனேஸ்வர். இந்தியாவினுடைய சாலை கூட்டமைப்பின் எத்தனையாவது ஆண்டு விழா நடைபெறுறது அப்படின்னா 84 ஒடிசா புவனேஸ்வரில். அதில் சில விஷயங்கள் பேசப்பட்டிருந்துச்சு. சில முக்கியமான தகவல்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். முக்கியமான எரிபொருள் நாடாக இந்தியா மாறி வருகிறது அப்படின்ற நிதின் கட்கரி அவர்கள் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு. சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதில் அரசு மும்முரமாக இருக்கிறது அப்படின்ற தகவலை அவர் சொல்லியிருக்கிறாரு. எரிபொருள் இறக்குமதி அப்படின்ற ஸ்டேட்டஸ்லேருந்து எரிபொருள் ஏற்றுமதி நாடாக இந்தியா தற்பொழுது மாறி வருகிறது அப்படின்ற தகவல் அவர் சொல்லியிருக்கிறாரு. எத்தனால், மெத்தனால், உயிரி, LNG, பசுமை ஹைட்ரஜன் இதெல்லாம் எரிபொருள்களினுடைய பயன்பாட்டை அதிகரித்து வருவது தான் இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? ஓகே, இந்தியாவினுடைய முதல் டிஜிட்டல் பழங்குடியின அருங்காட்சியகம் எங்கே இருக்கிறது? இந்தியாவினுடைய முதல் டிஜிட்டல் பழங்குடி அருங்காட்சியகம் எங்கே இருக்கிறதா? சத்தீஸ்கரினுடைய நவராய்ப்பூர் அப்படின்ற இடத்துல இருக்கிறது. இந்த வாஹித் வீரநாராயண சிங்கினுடைய நினைவு சின்னம் வைக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய பெயருமே இந்த அருங்காட்சியகத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இது 50 கோடி மதிப்புள்ள 10 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகம், டிஜிட்டல் பழங்குடியின அருங்காட்சியகம் அப்படின்றது பார்க்குறோம். அவர்களினுடைய நினைவு சின்னங்களாக இருக்கட்டும், அவர்கள் பயன்படுத்திய
பொருட்கள் போன்றவெல்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. அடுத்து இது குறித்து நம்ம நேற்றே பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அது மறுபடியும் வந்திருக்குது. இந்தியா மற்றும் நியூசிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 4வது பேச்சுவார்த்தை சுற்று நிறைவடைஞ்சிருக்குது. ஓகேங்களா. ஸோ மார்ச் 16ஆம் தேதி இதற்கான முதல் பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆச்சு. இன்னுமே போய்கிட்டு இருக்குது. 4 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கிறது. விரிவான பரஸ்பரம் பலனளிக்கும் ஒப்பந்தத்தை விரைந்து இறுதி செய்வது நோக்கமாக பணியாற்ற உள்ளோம் அப்படின்ற மாதிரி 2 நாடு தரப்புலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2024-25 பார்த்திங்கன்னா இந்த 2 நாடுகளினுடைய வர்த்தகத்தினுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா $1.3 பில்லியன் அளவில் இருந்தது. முந்தைய ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 49% அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ் அகராதியல் தினம். தமிழ் அகராதியல் தினம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 8 தமிழ் அகராதியல் தினம் என்பது நவம்பர் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. இது வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஒருத்தர் இருந்தார். ஓகேங்களா. ஸோ அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாடப்படுகிறது. மிக சிறமையான ஒரு புலவர் இவர். ஓகேங்களா. ஸோ வீரமாமுனிவர். ஓகேங்களா. தைரியநாதன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இவருக்கு ஒரு பெயர் இருக்குது. ஓகேங்களா. தமிழினுடைய முதல் அகராதி என்று சொல்லக்கூடிய சதுரகராதி இதை வெளியிட்டவர் இவர் தான். ஓகேங்களா. சதுரகராதியை வெளியிட்டவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் தான். தமிழினுடைய முதல் அகராதியாக இருக்கக்கூடிய சதுரகராதியை இவர் தான் என்ன பண்ணார், வெளியிட்டார். ஓகேங்களா. ஸோ அடுத்த தினம் பார்த்தோம் அப்படின்னா உலக கதிரியக்க தினம் என்பது நவம்பர் 8. உலக கதிரியக்க தினம் என்பது நவம்பர் 8 1895 வில்லியம் ரான்ஜென்ட் அப்படின்றவரால் எக்ஸ் கதிர் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ் கதிர் கண்டுபிடிக்கப்பட்ட தினத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உலக கதிரியக்க தினமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா. நோயறிதல் மற்றும் சிகிச்சையில் இருக்கக்கூடிய ரேடியோகிராஃபியினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பொது விழிப்பை ஏற்படுத்துவதுதான் இதனுடைய முக்கியமான இந்த தினத்தினுடைய நோக்கமாக நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா. சரி, ஓகே, நம்ம ஒரு ரீகேப் டக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வந்தே மாதரம் 150வது ஆண்டு விழா கொண்டாட்டம் இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. ஓகேங்களா. அப்படின்றது தேஜஸ் இலகுரக போர் விமானங்களுக்கு எத்தனை ஜெட் இன்ஜின்கள் கொள்முதல் செய்கிறாங்க அப்படின்னா 113. அது ஜிஇ ஏரோஸ்பேஸுக்கும் HALக்கும் இடையே ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சீன கடற்படைக்கு எத்தனையாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் வர இருக்குது அப்படின்னா புஜியான் என்ற மூன்றாவது. முதல் 2 நார்மலு, 3வது இருக்குது மின்காந்த முறையில் இயங்கக்கூடியது. இந்திய சாலை கூட்டமைப்பின் எத்தனையாவது ஆண்டு விழா நடைபெற்றதுன்னா 84. எங்கே? ஒடிசா புவனேஸ்வரில். இந்தியாவினுடைய முதல் டிஜிட்டல் பழங்குடியின அருங்காட்சியகம் என்பது சத்தீஸ்கர் நவராய்ப்பூரில் இருக்கிறது. இந்தியாவிற்கும் நியூசிலாந்திற்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் என்பது 4வது சுற்று பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. 2 முக்கிய தினங்கள் தமிழ் அகராதியல் தினம் நவம்பர் 8, உலக கதிரியக்க தினம் நவம்பர் 8 நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடியுது. ஸோ 9ஆம் தேதி 10ஆம் தேதி 2 நாளுக்கும் சேர்த்து நம்ம பார்த்துடலாம் அடுத்தது. ஓகேங்களா. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.